ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் லைட் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த லைட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணல. இந்த ரிங் லைட்டுக்குள்ளே என்னோட தலையே போயிட்டு வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெல்கம் தமிழா. நீங்கள் ஒரு யூடியூபர் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் செட்டப் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் வந்து லைட்டிங் செட்டப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 இல்லை 15,000 தேவைப்படும். பட் ஆனால் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல லைட்டிங் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தாலே போதும். ஸோ உங்களுக்காண்டி பட்ஜெட்டான ரிங் லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தவறாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி புதுமையான வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணினா அதில் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி என்ன செய்யணும்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிங் லைட் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அன்பாக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ரிங் லைட் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா DRL 18H தான். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட்டில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கோ ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பாக்ஸை பேக் சைட் திருப்பணும் அப்படின்னா இந்த ரிங் லைட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த பேக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிங் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிங் லைட் நம்ம வந்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேக்கில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் மாட்டுறதுக்காண்டி மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஹோல்டரை மாட்டுறதுக்காண்டி ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிங் லைட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரிங் லைட்டை மாட்டுறதுக்காண்டி நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து தேவை. ஸோ அந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த லெஃப்ட் சைட் திருப்பணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் தான். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கோ ஸோ அது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு கையில் பிடிக்கிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அலுமினியம் அண்ட் பிளாஸ்டிக் பில்லு தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 ஃப்ளிப் லாக் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃப்ளிப் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃபீட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோகிராஃபி இல்லைனா ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரிங் லைட்டோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான பிளாஸ்டிக் குவாலிட்டிலே மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ரிங் லைட்டில் என்னென்ன போர்ட்ஸ் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிங் லைட்டில் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பவர் இன்புட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைல் வந்து மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ போகிற மாதிரி ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோல்டர் வந்து மாட்டிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரி வந்து போட்டுக்க முடியும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து 2 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரிங் லைட்டில் நீங்கள் வந்து பேட்டரி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிங் லைட்டில் பேட்டரி போட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இந்த ரிங் லைட் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டோட வந்து நம்ம வந்து மாட்டுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து மாட்டிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிங் லைட் வந்து கீழே விழுகாது. ஸோ
சப்போஸ் உங்களுக்கு இந்த ரிங் லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீ யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிங் லைட்டை உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டாப்பில் வேணுனாலும் டாப்பில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வர மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாக் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே விடுக்காது. ஸோ இப்போ இந்த ரிங் லைட்டோட சைஸை பற்றி பார்ப்போம். ஸோ சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட்டுக்குள்ளே என்னோட தலையே போயிட்டு வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ரிங் லைட்டுக்குள்ளே என்னோட தலை வந்து போயிட்டு வருது எந்த அளவுக்கு இந்த ரிங் லைட் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட் நல்லா பெருசாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரிங் லைட் பெருசாக இருந்தால் மட்டும் போதாது, நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து லைட் வந்து கிடைக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த லைட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். ஸோ லைட் டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட்டில் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, செகண்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு குறைக்கணும், ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த லைட்டோட டிம் ஆகுறது பாருங்கள். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூலாக வேணுனாலும் நீங்கள் வந்து கூலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வார்மாக இருக்க மணிக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து வார்மாக இருக்க மணிக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து லைவாகவே ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரிங் லைட்டில் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரிங் லைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து முன்னாடி இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் கேமரா தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிரைட்னஸ் வந்து மீடியமான லெவலில் வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் லைட் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த லைட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த லைட்டோட குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் இந்த ரிங் லைட் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இதோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்குறப்ப இந்த ரிங் லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3400 ரூபா. ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபா. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் அண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ 4500 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 10,000 15,000 நீங்கள் வந்து செலவழிக்கணும். பட் ஆனால் நீங்கள் வந்து வெறும் 4500 ரூபா செலவழிச்சாலே போதும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை நெக்ஸ்ட் லெவலில் வந்து எடுத்து போகலாம். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ரிங் லைட் அண்ட் ஸ்டாண்டை வந்து வாங்கிக்க முடியும். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்கள் டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிமிஷம் இருந்துக்கிறேன். வில்வந்தாமந்தலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.